அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, இன்றைய எமது அரபு மொழி இலக்கண வகுப்பில் நாங்கள் லமாஇருர் ரஃபல் முத்தஸிலா என்ற தலைப்பில் சில விடயங்களை பார்ப்போம். மாணவர்களே, அல்லமாயிர் என்பது சில வேளை லமாயிர் அல் முத்தஸிலா, சில வேளை லமாயிர் அல் முன்ஃபஸிலா, சில வேளை லமாயிர் அல் முஸ்தத்திரா என்ற நிலையில் அமைகின்றது. இங்கு நாங்கள் லமாயிர் அல் முத்தஸிலா எப்போது ரஃபுடைய நிலையில் வரும் என்ற விடயத்தை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இந்த உதாரணங்களை பாருங்கள். ஹவர்து, தரஸ்து, கதப்து என்ற ஃபியல் மாதியான இந்த வினை சொற்களில் வந்திருக்கின்ற தாஉல் முத்தகல்லிம் து என்பது அந்த வசனத்திலே இடம்பெற்றிருக்கின்ற ஃபாயில். எனவே அந்த ஃபாயிலாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த லமாயிர் அல் முத்தஸிலா ரஃபுடைய நிலையில் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் தா அல் முஹாத்தப், தா அல் முஹாத்தபா, ஹலர்த ஹலர்தி, தரஸ்த தரஸ்தி, கதப்த கதப்தி, இந்த வசனங்களில் இருக்கின்ற இந்த தாவுல் முஹாத்தப், தாவுல் முஹாத்தபா அந்த சொற்களில் இருக்கின்ற ஃபாயில். எனவே அதுவும் லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலா. அதே போன்றுதான் நா அல் ஃபாயிலீன், நாங்கள் வந்தோம், தரஸ்னா, ஹலர்னா, கதப்னா என்ற இந்த வினை சொற்களில் இருக்கின்ற நா அல் ஃபாயிலீனான இந்த லமீர் லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலாவுக்கு இன்னொரு உதாரணம். அதே போன்றுதான் ஹவரா, தரசா, கதபா என்ற வினை சொற்களில் உள்ள அலிஃபுல் இஸ்னைன், இருமையை சுட்டி காட்டுகின்ற இந்த அலிஃபுல் இஸ்னைன் லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலா. அதே போன்றுதான் ஹவரு, தரசு, கதபு போன்ற இந்த பன்மை சொற்களில் வந்திருக்கின்ற ஆண்பால் பன்மை சொற்களில் வந்திருக்கின்ற வாவுல் ஜமாஅ லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலா. அதே போன்றுதான் பெண்பால் பன்மை சொற்களிலே வருகின்ற இந்த நூனுன் நிஸ்வா ஹலர்ன, தரஸ்ன, கதப்ன என்ற இந்த வினை சொற்களில் வந்திருக்கின்ற நூனுன் நிஸ்வா லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலாவுக்கு இன்னும் ஒரு உதாரணம். எனவே லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலா எப்படி வசனங்களில் அமைகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். அவை பற்றிய ஒரு சிறிய பயிற்சியை நாங்கள் தற்பொழுது செய்து பார்ப்போம். பாருங்கள். சமிஅ என்ற வினை சொல்லோடு தாஉல் முத்தகல்லிம் இணைகின்ற பொழுது சமிஅது. தாஉல் முத்தகல்லிம் அந்த இடத்தில் லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலாவாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாஉல் ஃபாயிலின் இணைகின்ற பொழுது சமிஅனா என்று அது மாறும். எனவே அங்கிருக்கின்ற நாஉல் ஃபாயிலின் லமீருர் ரஃப் அல் முத்தஸில். அதே போன்றுதான் அது அலிஃபுல் இஸ்னைன் வருகின்ற பொழுது சமிஆ என்று இடம்பெறுகின்றது. வாவுல் ஜமாஆ வருகின்ற பொழுது சமிஉ என்று அந்த வினைச்சொல் மாறும். நூனுன் நிஸ்வாதனோடு இணைந்து வருகின்ற பொழுது சமிஅன என்று பெண்பால் பன்மையில் மாறும். எனவே இந்த லமாயிர் அல் ரஃப் அல் முத்தஸிலா இந்த வினை சொற்களோடு இணைந்து வருவது எப்படி என்பதை உங்களுக்கு இந்த பயிற்சியை பூரணமாக செய்து பார்க்கலாம். அதே போன்றுதான் நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு பயிற்சிக்கு செல்வோம். பாருங்கள். காபல்து அமீதல் குல்லியா, காபல்து அமீதல் குல்லியா. இங்கு காபல்து என்ற வினை சொல்லில் இடம்பெற்றிருக்கின்ற தா அல் தாஉல் முத்தகல்லிம் லமாயிருர் ரஃப் அல் முத்தஸிலாவில் ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்றுதான் ஹல் அஷ்ரஃப்த அலா உஸ்ரதிக, இங்கு தாஉல் முஹாத்தப் லமீருல் முத்தஸில் ஆக இருக்கின்றது ரஃபுடைய நிலையில். அதே போன்று இத்தஸல்னா பி அஸ்திகாஇனல் யௌம், இந்த வசனத்தில் வந்திருக்கின்ற நா அல் ஃபாயிலின்
லமீருர் ரஃப் முத்தசிலாக இருக்கின்றது. அதே போன்றுதான் உமர் வ அஹ்மத் தஅஹரா அனித் தர்சி, இங்கு தஅஹரா என்ற வினைச்சொல்லில் வந்திருக்கின்ற அலிஃபுல் இஸ்னைன் லமீருர் ரஃப் முத்தசிலாக காணப்படுகின்றது. அடுத்த வசனத்தில் உலமா உல் கர்பி தர்ஜமு அல் குதுபல் இஸ்லாமியா, இந்த வசனத்தில் தர்ஜமு என்ற வினைச்சொல்லில் வாவுல் ஜமாஆ வந்திருக்கின்றது. அந்த வாவுல் ஜமாஆ லமீருர் ரஃப் முத்தசிலாக காணப்படுகின்றது. அடுத்த வசனத்தை பாருங்கள். இது பெண்பால் பன்மை வசனம். அத்தபீபாத் வாஃபக்ன அலல் ஹுதூரி, எனவே இங்கு வாஃபக்ன என்ற வினைச்சொல்லில் காணப்படுகின்ற நூனுன் நிஸ்வா லமீருர் ரஃப் முத்தசில். இறுதி வசனத்தில் தஅஸ்ஸர்து பில் உலமாஇல் முஸ்லிமீன், இங்கு தஅஸ்ஸர்து என்ற வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்ற தாஉல் முத்தகல்லிம் லமீருர் ரஃப் முத்தசில். மாணவர்களே, தற்பொழுது லமீருர் ரஃப் முத்தசில் எப்படி வினைச்சொல்லோடு இடம்பெற்று வருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் இன்று பார்த்தோம். ஒரு பயிற்சியை நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, இங்கு பாருங்கள். இந்த ஒரு வசனத்தில் இடைவெளியில் காணப்படுகின்ற அந்த இடைவெளிக்கு பொருத்தமான வினைச்சொல் லமாயிர் அர்ரஃபுல் முத்தசிலோடு சேர்ந்து வருகின்ற இந்த வினைச்சொல்லை நாங்கள் இந்த இடத்தில் எப்படி பொருத்தமாக இணைப்போம் என்று பாருங்கள். உதாரணமாக அல் உம்மால் அல் அமல. அல் உம்மால் என்ற சொல் ஆண்பால் பன்மை சொல். எனவே அன்ஹைனா, அன்ஹௌ, அன்ஹா, அன்ஹௌ என்பதுதான் இந்த இடத்தில் பொருத்தமான சொல். ஏனென்றால் அன்ஹைனா என்பது நா அல் ஃபாயிலின், அன்ஹா என்பது லமீர் முஸ்தத்திராக ஹுவ வந்திருக்கின்றது. எனவே அன்ஹா என்பது இங்கு பொருத்தம். தாரிக் வ அஹ்மத் பிகுல்லியத்தில் ஆதாப், எனவே இது இருமையாக வருகின்ற பொழுது இல்தஹகா என்பதுதான் இங்கு பொருத்தமாக இருக்கின்றது. அல் பனாது அல் ஃபராக் ஃபிஸ் ஸவாஜ் ரகிபு ரகிப்ன ரகிபா. அல் பனாத் என்பது பெண்பால் பன்மை சொல் என்பதனால் ரகிப்ன என்பதுதான் இங்கு பொருத்தமான வினைச்சொல். காலத்துல்லாப் அவுராகனா இலல் குல்லியா கத்தம்னா, எனவே இங்கு அலாமது தன்சீஸில் வருகின்ற பொழுது கத்தம்னா, கத்தமு, கத்தமா, நாங்கள் சமர்ப்பித்தோம் என்று வருகின்ற பொழுது கத்தம்னா என்பதுதான் இங்கு மிக பொருத்தமானது. பி ஐயி குல்லியத்தின் யா ஃபாத்திமா, முன்னிலை பெண்பால் ஒரு வருடத்தில் கேட்கின்ற பொழுது இல்தஹக்தி. அதே போன்றுதான் ஐந்தாவது அல் முஸ்லிமூன இலல் மதீனா. முஸ்லிமூன என்பது ஆண்பால் பன்மை சொல். எனவே இந்த ஆண்பால் பன்மை சொல்லுக்கு ஹாஜரு என்று வருகின்ற லமீருல் ரஃப் முத்தசிலோடு இணைந்து வருகின்ற இந்த வினை சொல்லே பொருத்தம். நஹ்னு கத் மஸ்னஅன் லில் மலாபிஸ், நஹ்னு என்று நாங்கள் என்று பன்மையில் வருகின்ற பொழுது நா அல் ஃபாயிலினோடு வருகின்ற அன்ஷஅனா என்கின்ற வினை சொல்லே மிக பொருத்தமானது. ரைட். எனவே இதே போன்றுதான் இன்னும் ஒரு பயிற்சிக்கு நாங்கள் சொல்வோம். இங்கு அல் குர்ஆனின் சில வசனங்களை எங்களுக்கு பார்க்கலாம். وَقَالَ ارْكَبُوا فِيهَا بِسْمِ اللَّهِ مَجْرَاهَا وَمُرْسَاهَا என்கின்ற இந்த வசனத்தில் இருக்கின்ற லமீருர் ரஃப் முத்தசில் எது, அதனுடைய வகை எது என்பதை நாங்கள் இனங்காண வேண்டும். பாருங்கள். இர்கபு என்கின்ற இந்த வினை சொல்லில் நாங்கள் லமீருர் ரஃப் முத்தசிலை பார்க்கலாம். அந்த லமீருர் ரஃப் முத்தசில் எது? அது வாவுல் ஜமாஆ. அதே போன்று வகுந்து அலைஹிம் ஷஹீதா, இங்க குந்து என்ற வினை சொல்லில் லமீருல் ரஃபுல் முத்தசிலை பார்க்கலாம். அந்த லமீருல் முத்தசில் அன என்கின்ற, அதாவது
தாஉல் முதகல்லிம் இன்னா ஆமன்னா பிரப்பினா லியக்ஃபிர லனா ஹதாயானா. ஆமன்னா என்ற விடை சொல்லில் லமீர் ரஃபல் முத்தசிலை எங்களுக்கு பார்க்கலாம். அந்த லமீர் ரஃபுல் முத்தசில் நா அல் ஃபாயிலின். எனவே அவ்வாறு இந்த அல் குர்ஆன் வசனங்களில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த லமீரு ரஃபல் முத்தசில் எது என்பதை நீங்களும் தேடி பாருங்கள். மீண்டும் ஒரு அரபு மொழி இலக்கண வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.